वंदे महागणपतिं मदनारिसूनुं वामोरुसुस्तवनिता भुजवेष्टिताङ्गं वल्लीसपूर्वजम् अभीष्टदमाश्रितानां वाणीपदिप्रमुखदेवगणार्चिताङ्घ्रिं कल्पद्रुमं प्रणमदां कमलारुणाभं स्कन्दं भुजद्वयमणामयमेकवक्त्रं कात्यायनीसुतमहं कटिबद्धभामं कौपीनदण्डधरदक्षिणहस्तमीडे यस्याहुरागमविदः परिपूर्णशक्तेः अंशे क्रियत्यविनिविष्टममं प्रपञ्चं तस्मै तमालरुचिभासुरकन्धराय नारायणी सहचराय नमः शिवाय। ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை உந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஆடும் பரிவேலணி சேவரனப் பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமோனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை கண்ணில் நல்லகதொரும் கழ்மல வளநகர் பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதயே. ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. எல்லாம் வல்ல உமையொருபாகனுடைய பெருங்கருணை திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெலுங்கானா மாநிலம் செகந்திராபாத் ஸ்கந்தகிரி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கந்தசஷ்டி பெருவிழாவின் இரண்டாவது நாளான மாலை நேர வழிபாட்டிலே நாம் எல்லோரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானுடைய கந்தபுராணத்தை சிந்திக்க இருக்கின்றோம். முதற்கண் ஆலய நிர்வாக சபை தலைவர்கள் ஸ்ரீமான் கிருஷ்ணன், ஸ்ரீமான் கிருஷ்ணமூர்த்தியர் மற்றும் ஆலய அறங்காவலர்கள் மற்றும் இந்த ஆலயத்தை அனுதினமும் பூஜை செய்கின்ற சிவாச்சாரிய பெருமக்கள், இங்கு வருகை தந்து பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருக்கின்ற பக்த பெருமக்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே பரிபூர்ணமாக மங்களங்கள் உண்டாகதாக வாழ்த்தி கந்தபுராண சிந்தனையை இப்பொழுது துவங்குகின்றோம். பார்வதி பரமேஸ்வரருடைய திருக்கல்யாண வைபவம், அந்த திருக்கல்யாணம் நிகழ காரணமாக இருந்தது தட்சனுடைய யாகம். அந்த தட்ச யாகத்திலே கலந்து கொண்ட குற்றத்திற்காக தேவர்கள் அனுபவிப்பதற்காக சூரபத்மனை படைத்து பிறகு தேவர்களை காத்து அனுகிரகம் செய்வதற்காக முருகனை படைப்பதாக இந்த கந்தபுராணத்தினுடைய சிந்தனையை நேற்றைய தினம் துவங்கினோம். பிரம்மனுடைய குமாரர்களில் காசியப முனிவர், பழமையான முனிவர் காசியப முனிவர். அவருக்கு 13 மனைவிகள். இதெல்லாம் அந்த காலத்துல முனிவர்களுடைய காலத்துல நடந்தது. அவளால சமாளிக்க முடிஞ்சது.
நம்மெல்லாம் வாழ்க்கையில ஒரு ட்ரிப்பு தான் அதெல்லாம் சிந்தனை பண்ணணும். அப்படி இதெல்லாம் பத்தி நிறைய விஷயங்களை நாம சிந்திக்க வேண்டியதா இருக்கு. ஒரு காரியார்த்தமாக, ஒரு காரிய நிமித்தமாக பிரம்மா என்ன பண்ணார், சிருஷ்டி இப்படி பண்ணணும்னு முடிவு பண்ணுவார். அந்த சிருஷ்டியில ஜீவன்களை படைக்கிற பொறுப்பை காசியபர்ட்ட தன்னுடைய பையன்கிட்ட கொடுத்துட்டார். நிறைய உயிர்களை படைக்கணும், 7 வகை பிறப்புகள்ங்கிறார். 84 லட்சம் வகையான ஜீவராசிகள் இருக்கான். இப்ப நமக்கு எத்தனை ஜீவராசிகள் இந்த உலகத்துல இருக்குன்னு சொல்ல சொன்னா 5, 6க்கு மேல சொல்ல தெரியாது. மனிதர்கள், தேவர்கள், விலங்குகள், பறவைகள், இப்படி சொல்லிட்டே இருக்கலாம். நம்ம கண்ணுக்கு தெரியாம கிராமத்துல லைட்டு போட்டா அந்த லைட்டுக்கு பல வகையான பூச்சி வரும். கடுகு மாதிரி இருக்கும், சில பூச்சி கடுகை விட சின்னதா இருக்கும். அதுக்கெல்லாம் கூட பேர் இருக்கு நம்முடைய சனாதன தர்மத்தில். இதையெல்லாம் பிறக்க செய்வதற்காக காசியப முனிவர் பல வகையாக பல சந்தர்ப்பங்கள்ல கல்யாணம் பண்ணிட்டார். அதுல முக்கியமானவர்கள் திதி, அதிதி என்ற மனைவி. அதிதி என்ற மனைவிக்கு பிறந்தவர்கள் தேவர்கள். அதனாலதான் சூரியனுக்கு ஆதித்யன் என்று பெயர். அதிதியினுடைய பையன் ஆதித்யன். தசரத சக்கரவர்த்தியினுடைய மகன் ராமனுக்கு தாசரதி என்று பெயர். அப்படி பர்வதராஜனுடைய மகளுக்கு பார்வதி, அதிதியினுடைய மகனுக்கு ஆதித்யன் மற்றும் இந்திரன் முதலான தேவர்கள். இவர்கள் எல்லாம் அதிதியினுடைய குழந்தைகள். திதி என்ற மனைவிக்கு பிறந்தவர்கள் தைத்தியர்கள், ராட்சசர்கள், அரக்கர்கள். இப்படியாக பல சூழ்நிலைகள்ல இந்த 13 மனைவிகள். இந்த காசியப முனிவர்கிட்டேந்து தான் இந்த உற்பத்தி எல்லாம் ஆரம்பிக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கிட்டேந்து அந்த தைத்திதிங்கிற மனைவிட்டேந்து உண்டானதான அந்த அசுர குலம் தேவர்களை எல்லாம் அடக்கி ஆண்டு எப்ப பார்த்தாலும் சண்டை. ராட்சசர்கள் கெட்டவர்கள், தேவர்கள் நல்லவர்கள். இந்த ராட்சசர்கள் என்ன பண்ணுவா, எப்ப பார்த்தாலும் அந்த தேவர்கள் நன்னா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பார். நல்லவர்கள் சிரிச்சாலே கெட்டவர்களுக்கு ஆகாது. வாழ்க்கையில நம்ம பார்க்கிற விஷயம் தானே. ஸ்ரேயாம்சி பகு விஜ்ஞானிங்கிறார். ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்கு நிறைய இடைஞ்சல்கள் வரும். அது ஆத்தியாத்மிகமாக வரலாம், மனுஷர்களால வரலாம், ஆதி தெய்வீகமாக வரலாம், தெய்வ குற்றத்தினால வரலாம், ஆதி பௌதிகமாக வரலாம், இயற்கையினால பஞ்சபூதங்களால வரலாம். இப்ப நம்ம கிருஷ்ணன் மாமா சொன்னார், இந்த கோயில் கட்டுற போது எவ்வளவு சிரமங்கள் எல்லாம் சந்திச்சோம், பேஸ்மெண்ட் போடுற போது எவ்வளவு சிரமங்கள் வந்தது. சிரமம்னு தோணும், ஆனா அந்த காரியம் நல்லபடியா நடந்துடும். இதுதான் நாம சுவாமி மேல வைக்கிற நம்பிக்கையால நடக்கிறது. அப்படி இந்த ராட்சசர்கள் ஏதாவது இடையூறு செய்துட்டே இருப்ப. அதுக்காக தான் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ற பொழுது முதல்ல ராட்சசர்களுக்கு தான் பூஜை பண்றோம். நீ எனக்கு ஒன்னும் தொந்தரவு பண்ணாம இரு, கோவிலை சுத்தி பலி போடுறோம் ராட்சசர்களுக்கெல்லாம். நீங்க எல்லாம் இதை சாப்பிட்டுட்டு போங்க, நாங்க நல்ல காரியம் பண்றோம், இங்க எங்களுக்கு எதுவும் இடைஞ்சல் பண்ணாம இருங்க போறோம் அப்படின்னு சொல்லி அவளெல்லாம் அனுப்பிட்டு தான் நாம இங்க கோவில்ல வேலையை ஆரம்பிக்கும். அப்படி அவர்களுடைய வலிமை அதிகமாக இருந்தது ஒரு காலத்துல. இந்திராதி தேவர்கள் தவம் செய்து நிறைய வலிமை பெற்று அந்த அசுரர்களை அடக்கிவிட்டார்கள். ஒரு காலத்துல அந்த அசுர குலம் முழுமையாக அழிந்து போயிருந்தது. அப்ப அசுரேந்திரன்
கொஞ்சோண்டு ராட்சசர்கள் பாதாள லோகத்துல வசிச்சுட்டு இருக்கார். அவங்களால வெளியில சண்டை போட முடியல, நல்லவர்களை துன்பப்படுத்த முடியல. நல்லவர்கள் ஸ்ட்ராங்கா இருந்தா தீயவர்கள் ஆழ்ந்து போயிடுவார்கள். அதனாலதான் ஞானசம்பந்த பெருமான் மதுரையில பாடுகின்ற பொழுது வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே அப்படிங்கிறார். இந்த தர்ம காரியங்கள்லாம் நடந்ததுன்னா என்னென்ன, அந்தணர்கள் திரிகால சந்தியாவந்தனம் ஆன்மார்த்த பரார்த்த பூஜைகள் எல்லாம் செய்தால் தேவர்கள் சந்தோஷப்படுவார்கள். பசுக்கள் பராமரிக்கப்படணும். இன்னைக்கு பசுமாடு பால் கறக்கலைன்னா உடனே வெட்டுப்பாறை அனுப்பிச்சுடுறான். லாரி லாரியா போறது மாடுகள்லாம். அப்புறம் எப்படி நாட்டில் மழை பெய்யும், மக்கள் எப்படி நல்லா இருக்க முடியும்? வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம், ஆனினம்னா பசுக்கள். இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா வீழ்க தன்புணல், லேசா மழை தூரின்னு இருக்கு, நல்ல ஒரு தென்றல் காற்று வீசின்னு இருக்கு. முருகப்பெருமான் நம்மோட இருந்து இந்த கதையை நம்ம சரியா சொல்றோமான்னு கேட்டு இருக்காரு. அவர் இங்க இருக்கிறதுனாலதான் இந்த வருண பகவான் இப்படி லேசா தூரின்னு இருக்கார். வாயு தேவன் அப்படி மெல்ல தென்றல் காற்ற இந்த பக்கம் அப்படி அமிச்சுட்டு இருக்கார். வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, நல்ல அரசாட்சி நன்னா இருக்கணும். நல்லவர் ஆட்சி பண்ணாதானே ராஜ்யம் நன்னா இருக்கும், மக்கள் நல்லா இருப்பார். கெட்டவர்கள் ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்துட்டு நாஸ்திகர்கள் ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்துருந்தா நாடு எப்படி உருப்படும்? வேந்தனும் ஓங்குக, இதெல்லாம் இருந்தா ஆழ்க தீயது. இந்த தீய சக்திகள் ராட்சசர்கள்லாம் பாதாள லோகத்துக்கு போயிடுவார். அவளுக்கு மனசு தாங்கல, பொறாம. ஐயோ தேவேந்திரன் சொர்க்கத்தில் இருக்கானே, தேவர்கள்லாம் சந்தோஷமா இருக்காளே, கோவில் எல்லாம் பூஜை நடக்கிறதுன்னு இவளுக்கு பொறாம தாங்கல. ராட்சசர்களுக்கு பொறுக்க முடியல. அங்க அசுரேந்திரன் ஒருத்தன் இருந்தான், அந்த ராட்சசர்களுடைய தலைவன். இந்திரன் என்று சொன்னால் தலைவன் என்று பொருள். நரர்களுக்கு தலைவனாக இருப்பவன் நரேந்திரன், யானைகளுக்கு தலைவனாக இருப்பது கஜேந்திரன், அரசர்களுக்கு தலைவனாக இருப்பவன் ராஜேந்திரன், அசுரர்களுக்கு தலைவனாக இருப்பவன் அசுரேந்திரன். அவனுக்கு ஒரு பெண்ணு சுரசா, அந்த பெண்ணோட பேரு சுரசா. அந்த அசுரேந்திரனுக்கு மனசுல ரொம்ப கஷ்டம். நாம இவ்வளவெல்லாம் பெரிய பெருமையோட வாழ்ந்தோமே, நம்மளை கண்டாலே தேவர்கள்லாம் பயந்திருந்தாலே, நல்லவர்கள்லாம் பயந்திருந்தாலே, இன்னைக்கு நம்மளால ஆட்சி பண்ண முடியலையேங்கிற வருத்தம் அவன் மனசுல அதிகமா இருந்தது. அந்த அசுர குரு சுக்கராச்சாரியர், சுக்கராச்சாரியார்ட்ட போய் இவன் அழறான், சுவாமி குருநாதா, மறுபடியும் நாம ராட்சச குலம் எப்ப அந்த பழைய பெருமையை அடையும், அதற்கு நாம என்ன செய்யணும்னு இவன் போய் கேட்கிறான். கெட்டவனுங்க யோசிக்கிறானுங்க, நம்ம மறுபடியும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு. இதான நாட்டில் நடந்துட்டு இருக்கு. சுக்கராச்சாரியார் சொல்றார், முதல்ல நம்ம கூட்டத்தை சேர்க்கணும். நம்ம கூட்டம் குறைஞ்சு போச்சு, நம்ம கூட்டத்தை சேர்க்கணும். அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும், கடுமையான தவம் இருக்கணும், வலிமை பொருந்திய தலைவன் வேண்டும். இதற்கு இப்போது நம்மிடத்தில் உள்ள ஒரே ஆயுதம் உன்னுடைய மகள் தான். அவளை எங்கிட்ட அனுப்பு, நான் அவளுக்கு பயிற்சி எல்லாம் கொடுத்து அவளுக்கு அடுத்த இது என்ன பண்ணணும்னு நான் சொல்லி தரேன்னு பொண்ணு ஐஷன் போயிடுறேன். அந்த சுரசாங்கிற அந்த பெண்ணுக்கு கலைகள்லாம் சொல்லித்தரான் சுக்கராச்சாரியார், சொல்லித்தரார். மாயக்கலைகளை சொல்லித்தரார். மாயாஜாலம், இருக்கிறத இல்லாத மாதிரி காமிக்கிறது, இல்லாததை இருக்கிற மாதிரி காமிக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம கிட்ட அப்படி வேஷம் போடுறானுங்க. ஒன்றும் படிச்சிருக்க மாட்டான், படிச்சவன் மாதிரி வேஷம் போடுவான். நீ நல்லவனா அப்படின்னு கேட்டா நான் நல்லவன் மாதிரி தான் அப்படிமா.
கெட்டவன்லாம் நல்லவன் மாதிரி வேஷம் போட்டுன்னு வரான். அந்த மாதிரி மாய வித்தைகள், திடீர்னு ஒரு இடத்துல மழை பெய்ய வைக்கிறது, திடீர்னு ஒரு இடத்துல மாளிகை கட்டுறது, திடீர்னு பல மனிதர்களை உருவாக்குறது, இப்படி இந்த மாயாஜால வித்தைகள் பூரா அவளுக்கு சொல்லி கொடுக்கிறான். நிறைய மந்திரங்களை சொல்லி கொடுக்கிறார் சுக்கராச்சாரியார் அந்த பெண்ணுக்கு. அந்த ராட்சசர்களுக்குள்ளான வலிமையை அவளுக்கு உண்டாக்குறார். எல்லாம் சொல்லி கொடுத்த உடனே அவர் சொல்றார், மகளே, நீயோட உன்னுடைய பயிற்சி எல்லாம் முடிஞ்சிடுது, நம்முடைய அசுர குலம் வாழணும், நீ நிறைய குழந்தைகளை பெற்றுக்கணும். குருநாதா சொல்லுங்க, பாதாள லோகத்தில் ஒரு 100-150 ராட்சசர்கள் இருக்கா, நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுங்க அப்படிங்கிறார். இவனுக்கெல்லாம் அறிவு இல்லை, எல்லாம் முட்டாளா இருக்கானுங்க, சோம்பேறியா இருக்கானுங்க. மறுபடியும் நீ இவங்கிட்ட இருந்து குழந்தை பெற்றுனாக்க அவனும் முட்டாளா தான் இருப்பான். ஆகையினால நீ இதுல சாமர்த்தியமாக இருக்கிற காசியப முனிவரை மயக்கி நீ அவர் மூலமா குழந்தை பெற்றுக்கோங்கிற. புரியுறதா? கலப்பு, ஹைபிரிட்னு சொல்றோம் அந்த மாதிரி. இந்த ராட்சச ரத்தத்துல அந்த தெய்வீக, அந்த அறிவாளி, அந்த சர்வஜர், அந்த ரத்தத்தை இதோட கலந்து அந்த ராட்சச குலத்தை மறுபடியும் கொஞ்சம் வீரியம் உள்ளதா செய்யணும்னு சுக்கராச்சாரியார் திட்டம் போடுறார். இன்னைக்கு தானே வந்திருக்க ஐவிஎஃப் எல்லாம் இப்ப கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்றாளே, அந்த காலத்துல எப்படி எல்லாம் செஞ்சிருக்க பாருங்க. அப்படி அந்த சுரசாவுக்கு அந்த வழிமுறைகள் எல்லாம் சொல்லி கொடுக்கிறா. நீ போய் காசியப முனிவரை மயக்கி நீ எப்படியாவது குழந்தை பெற்றுக்கும். தன்னுடைய உருவத்தை, ராட்சசி உருவத்தை மாத்திட்டு ரொம்ப அழகான பெண்ணா போய் காசியப முனிவர் தவம் பண்ற இடத்துல போய் நிற்கிறார். அவருடைய அழகு, அவருடைய அந்த ஒரு நளினம், இதையெல்லாம் பார்த்து காசியபர் மயங்கி போயிடுறார். அவ 2 பேருக்கும் முதல் ஜாமத்துல ராட்சச குணத்தோட சூடபத்மன்கிற பையன் பிறக்கிறான். அவ திட்டம் பழிச்சிடுது. இவருடைய தவம் ஒழிந்தது. முதல்ல சொன்ன மாதிரி அந்த மழை தூறல், தேவர்களுடைய ஆசீர்வாதம்லாம் நின்று போயிடுது. சூரியனுடைய கதிர்கள் உஷ்ணமாயிடுது. எங்க பார்த்தாலும் இருந்த மங்களம் குறைய ஆரம்பிச்சிடுது. ஒரு கெட்டவன் வந்ததுனால அந்த உலகமே பிரகாசம் குறைஞ்சு போயிடுது. 2வது ஜாமத்தில் அவர்கள் யானை வடிவத்தில் இருந்து தாரகாசுரன் அவனை பெற்றெடுக்கிறார். 3வது ஜாமத்தில் சிங்கங்களாக இருந்து சிங்கமுகாசுரனை பெற்றெடுக்கிறார். 4வது ஜாமத்தில் ஆட்டுத்தலையோட இருந்து அஜமுகிங்கிற ஒரு பெண்ணை பெற்றுக்கிறார். இதற்கு இடையில ஏராளமான ராட்சசர்கள் உற்பத்தி ஆயிட்டார்கள். இதெல்லாம் புராணத்துல வேற வேற விதமா சொல்ற. காலம்பர பொழுது விடிஞ்சது, சூரியன் உதயமாகி பார்க்கிறான், எண்ணி பார்க்கிறான், 66 கோடி ராட்சசர்கள் உண்டாயிட்டார். ஒரு கணக்கு, தேவர்கள் எத்தனை பேரு? 33 கோடி தேவர்கள். திரையத்திற்கும் சத்கோடி தேவதாக அப்படின்னு சொல்லுவோம். 33 கோடி தேவர்கள் இருக்கார். அசுரர்கள் 66 கோடி பேர். டபுள் ஆயிடுது. இன்னைக்கு நாட்டிலையும் அப்படித்தானே இருக்கு. 10 பேர் நல்லவன் இருக்கிற இடத்துல 100 பேர் கெட்டவன் இருக்கான். எவ்வளவோ விஷ ஜந்துக்கள், எவ்வளவோ தீயவர்கள், அவர்களுக்கு நடுவில் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது அந்த சுவாமியினுடைய கருணை தான், வேற எதுவும் நம்ம காப்பாற்ற முடியாது இன்றைக்கு இருக்கிற கால சூழ்நிலை. அப்படி அவர்கள் எல்லாம் இந்த மாயா, அந்த சுரசை மாயா சக்தியா ஆயிட்டார். மாயைக்கும் காசியப முனிவருக்கும் இந்த சூரபத்மாசுரன் பிறந்துட்டான். காசியப முனிவர் பொழுது விழிஞ்ச உடனே அவருக்கு அந்த பண்ண தப்பெல்லாம் ஞாபகம் வந்துடுது.
இவளை பார்த்து மயங்கி நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இத்தனை ராட்சசர்களை உற்பத்தி பண்ணிட்டோமே, தேவகுலம் அழிந்து போயிடாதான்னு பார்க்கறா. சரி, இவளுக்கு நம்ம உபதேசம் பண்ணி திருத்திடுவோம் அப்படின்ட்டு காசியப முனிவர் அந்த 66 கோடி ராட்சச குழந்தைகளையும் கூப்பிட்டு உட்கார வச்சு உபதேசம் பண்றார். குழந்தைகளே, நீங்க எல்லாம் வந்து நல்லது பண்ணுங்க, உங்களுக்கு நான் வேதங்கள்லாம் சொல்லித்தரேன், மந்திரம் சொல்லித்தரேன், ஜபம் பண்ணுங்க, சுவாமியை வழிபாடு பண்ணுங்க, தர்மங்கள்லாம் பண்ணுங்கன்னு எல்லாத்தையும் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். மாயா அமைதியா இருந்தா மாயை. காசியவர் எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணார். சுவாமி, நீங்க வந்த வேலை முடிஞ்சுடுத்து, நீங்க கிளம்பலாம் அப்படின்ட்டு இவர்களை அந்த அசுர குழந்தைகளை பார்த்து சொல்றா, அவர் சொல்றதெல்லாம் நாம செய்யக்கூடாது, இது நமக்கு பொருந்தாது, நாம வந்து ராட்சச முறையில தவம் இருக்கணும், பெரிய யாகங்கள் எல்லாம் செய்யணும், அந்த சிவபெருமானிடத்துல நிறைய வரங்களை பெற வேண்டும், நிறைய ஆயுதங்களை பெற வேண்டும், நிறைய வலிமையை பெற வேண்டும், அந்த தேவர்களை அழிக்க வேண்டும், தேவர்களை சிறையிலே அடைக்க வேண்டும், நாம தேவலோகத்தையும் சேர்த்து ராஜ்யம் பண்ணணும், இந்த உலகத்துல கெட்டதுதான் நடக்கணுமே தவிர நல்லது ஒண்ணுமே நடக்கக்கூடாது. ஒரு அம்மா குழந்தைக்கு சொல்லி தர, இதான் ராட்சச சுபாவம்னு பேர். மனித சுபாவம், தெய்வ சுபாவம், இது ராட்சச சுபாவம். இப்ப மகாவதார் நரசிம்மா ரொம்ப நல்ல படம் எல்லாம் பார்க்க சொன்ன. அதுல அந்த ராட்சசர்கள் ஹிரண்யாட்சன், ஹிரண்யகசிபு, இந்த மாயா சக்தி சொன்னதெல்லாம் அவன் வாயிலேருந்து ஒரு வசனமா நல்லா அருமையா பண்ணியிருக்காரு அந்த படத்துல. பிரகலாதன் உட்கார்ந்து தவம் பண்றான், யாராவது கஷ்டப்பட்டா சாப்பாடு கொடுக்கறான், ராட்சசனுக்கு அது பொறுக்கல. ராட்சசனுடைய குணம் வன்முறை தான் இருக்கணும், பசித்தவனை கொல்லணும், நல்லவர்களை கொல்லணும், கோயில்களை இடிக்கணும், இதுதான்பா நம்முடைய கொள்கை, நீ போய் நல்லது செய்யறியே அப்படிங்கிறான். ஏதோ பழைய விஷயங்களை அத்தி பூத்தாப்புல ஒரு சில சினிமாக்கள் இப்ப மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் தர்மமும் இருந்துட்டு இருக்கு இந்த நாட்டில். இதுலயே நிறைய சினிமாக்கள்லாம் சனாதன தர்மத்தை சொன்னதுனாக்க அதை மொழிபெயர்க்க கூடாதுன்னு வேற போராட்டம்லாம் பண்றார். நாடகங்கள் வாயிலாகவும் புராணங்கள் வாயிலாகவும் தான் மக்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு போகணும். அதையும் தடுக்க ஆரம்பிச்சுட்டானுங்க இப்ப. அப்படி அவர்களுக்கு இந்த மாயை நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்து, சூரபத்மன் தன்னுடைய தம்பி சிங்கமுகாசுரன், தாரகாசுரன் மற்றும் அஜமுகிங்கிற தங்கை 66 கோடி ராட்சசர்கள் பூமிக்கு வரான். பூமியே நடுங்கிறது, பூமாதேவி அழறா, என்னால இந்த பாரத்தை தாங்க முடியல, சகுனங்கள்லாம் நல்லா இல்லை, இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ கெட்டது செய்ய போறான்னு தோன்றதேன்னு அவ அழறா பூமாதேவி. அப்பொழுது சுக்கராச்சாரியார் வழிகாட்டுதல் படி பிரம்மாண்டமான யாகம். யாகம்னா அதுக்கு என்ன சொல்றார் கச்சேப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்துல, சிவபெருமான் ஜோதி பிழம்பாக நின்ற பொழுது வராக வடிவம் எடுத்து அந்த மகாவிஷ்ணு கீழே பூமியை தோண்டிட்டு போனாரே, அவ்வளவு ஆழம் அந்த குண்டம், அத்தனை மைல் நீளம் அகலம் அந்த யாக குண்டம், பிரம்மாண்டமான யாக குண்டம். உட்கார்ந்து அந்த ராட்சசர்கள் ஊன் உறக்கம் இல்லாமல் கடுமையான யாகம் பண்றார். பிரம்மா வந்து கேட்கிறாரு, எதுக்குப்பா இவ்வளவு பெரிய ஹோமம் பண்றீங்க, உங்களுக்கு என்ன வேணும், உன்னால கொடுக்க முடியாது நீ போ. விஷ்ணு வரார், உங்களால முடியாது நீங்க போங்க. சுவாமியே வந்துட்டார், சிவபெருமானே வந்துட்டார், என்னப்பா ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய ஹோமம் பண்றீங்க, என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? சுவாமி, நாங்கள் 1000 மண்டங்களையும் அரசாள வேண்டும், எங்களுக்கு மரணமே வரக்கூடாது. சரி தரேன். தேவர்கள் எங்களை வணங்க வேண்டும். தேவாதி தேவன் சிவபெருமான், அவர் அந்த வரத்தை கொடுக்கலாமா? கொடுக்கிறார். தந்தேன், வாங்கிக்கோ. ஏன்னா கெட்டவர்கள் வந்து நினைச்சதை சாதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வானுங்க.
நம்மளே கொடுத்து சந்தர்ப்பம் பார்த்து அவனை அழிச்சுட்டாக்க அந்த விஷயம் அதோட போயிடும். இது சுவாமியால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. தேவர்கள் என்னை வணங்க வேண்டும், தரேன். யாரும் என்னை கொல்லக்கூடாது, தரேன். ஒரு தாய் கர்ப்பத்திலிருந்து பிறந்த எந்த ஜீவராசியும் என்ன கொல்லக்கூடாது. ரொம்ப புத்திசாலித்தனமா கேட்கிறான். மனிதனாக இருக்கட்டும், தேவனாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், ஒரு பெண்மையினுடைய கர்ப்பத்திலிருந்து தானே பிறக்கணும். அப்ப இவன் என்ன பண்ணிட்டான், ஒரு புல் ஸ்டாப் வச்சு கேட்கிறாப்புல கேட்கிறான். யாரும் எந்த தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்த உயிரும் என்னை கொல்லக்கூடாதுன்னு வரம் கேட்டான். தரேன் போ. வேற வேற ஏதாவது வேணுமா? பாக்கி இருக்கா? நிறைய செல்வங்கள் வேண்டும், நிறைய ஆயுதங்கள் வேண்டும், பெரிய மாளிகை வேண்டும், பெரிய நகரங்கள் வேண்டும். தந்தேன் தந்தேன் தந்தேன். வேற அப்படிங்கிறார். அவர் முடிவு பண்ணிட்டார். இவர்களை இந்த ராட்சசர்களை உண்டாக்கி இருக்கிறது தேவர்களை கண்டிக்கிறதுக்காக தான். அப்ப அந்த வேலை முடிஞ்சதுன்னா இவர்களை எப்படி சம்ஹாரம் பண்ணணுமோ பண்ணிடலாம்ங்கிறது அவருக்கு தெரியும். எல்லாம் கொடுத்துட்டேன் போ, கொடுத்துட்டார். அவர்கள் அந்த மாயையினுடைய உதவியினால பிரம்மாண்டமான மாளிகை, பிரம்மாண்டமான நகரம் ஒன்று உண்டாக்குறான். அதுக்கு பேரு மாயமாபுரம் என்று பெயர், வீரமகேந்திரபுரம் என்று பெயர். சிங்கமுகாசுரன் சூரபத்மனோட கூட இருக்கான் தளபதிய. தாரகாசுரன் வேற ஒரு இடத்துல மாளிகை கட்டி இந்த வீரமகேந்திரபுரத்திற்கு பாதுகாவலாக தாரகாபுரியில உட்கார்ந்து அவன் அரசாட்சி பண்றான். முதல்ல பதவி பிரமாணம் பண்ணிட்டு சீட்ல வந்து உட்கார்ந்த உடனே முதல் கையெழுத்து போடுறாங்கல்ல இப்ப மினிஸ்டர்லாம், அந்த மாதிரி முதல் கையெழுத்து போடுறான் சூரபத்மன். தேவர்களை அரெஸ்ட் பண்ணு, ஃபர்ஸ்ட் ஆர்டர். ராட்சசர்கள்லாம் உடனே சொர்க்கத்துக்கு போறா. இந்திரன் இவ வரத தெரிஞ்சுட்டு இந்திரன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். பிரம்மா போயிட்டார், விஷ்ணு போயிட்டார். இந்திரனுடைய பையன் ஜெயந்தன் மாட்டின்ட்டான். மற்ற தேவர்களை எல்லாம் சிறைப்பிடித்து எல்லாரையும் அழிச்சு வந்து காலில் சங்கிலி கட்டி சிறையில போட்டு வாட்டுறான். எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை. முனிவர்களை எல்லாம் அழிக்கிறான், யாகங்களை எல்லாம் அழிக்கிறான். எங்க நல்லது நடக்கிறதுன்னு கேள்விப்பட்டாலும் அந்த இடத்துல போய் அவன் நிற்கிறான், அது நடத்தாதேங்கிறான். ஏன் பயந்தான்னா, முதல்ல சொன்ன பாருங்க, அக்னையே சுவாகான்னு ஒரு ஆகுதி, ஒரு வேதம் படித்தவர் அந்த நெய்ய அக்னியில விட்டுட்டாருன்னா அக்னிக்கு பலம் ஜாஸ்தி. இந்திராய சுவாகான்னு ஒரு ஆகுதி பண்ணிட்டாருன்னா இந்திரனுக்கு பலம் ஜாஸ்தி ஆயிடும். ஹோமம் நடந்ததுன்னா தேவர்களுக்கு பலம் ஜாஸ்தி ஆயிடும். அவ என்ன பண்ணா ஹோமமே நடக்காம பார்த்துட்ட. இன்னைக்கும் சொல்றேன், வேத மந்திரங்கள் சொல்லாமல் ஹோமம் பண்ணணும்னு சொன்னா அவ வந்து தேவர்களை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறான்னு அர்த்தம். மந்திரங்கள் சொல்லி ஆகுதி பண்ணணும். அதை தடுத்தான் சூரபத்மன். இவனுடைய ஆட்சி மகோன்னதமாக வந்தது. சுக்கராச்சாரியார், அசுரேந்திரன், மாயை, மகாமாயை சக்தி இவர்களெல்லாம் போட்ட திட்டம் நிறைவேறிடு. இது இங்கு இப்படி இருக்க, நேற்றைய தினம் விட்ட இடத்துல நாம அந்த கதைக்கு போகணும். தேவர்கள்லாம் வந்து சுவாமி கிட்ட கேட்கிற, சுவாமி நீயே குழந்தையாக வரணும்னு கேட்கிற. நீயே குழந்தையாக குமரனாக அவதாரம் பண்ணி இந்த சூரபத்மாசுரனை அழிக்க வேண்டும்னு கேட்க. நின்னையே நிகர்க்க என்றார். நீ குழந்தையா பிறந்து அவனை சம்ஹாரம் பண்ணுன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக என்ன சொன்னா, நின்னையே நிகர்க்க ஒரு குழந்தையை நீ தர வேண்டும் அப்படின்னா. பக்கத்துல பார்வதி உட்கார்ந்துட்டு இருக்கா. கணவனும் மனைவியும் உட்கார்ந்துருக்கிற பொழுது, உங்களுக்கு சீக்கிரம் புத்திர சம்பத்து வரணும்னு ரெண்டு பேருக்கும் பொதுவாதான சொல்லணும். அந்த அம்மா இல்லாம அந்த கணவனை மட்டும் பார்த்து நீ சீக்கிரம் எனக்கு ஒரு குழந்தை பெற்று கொடுறான்னாக்க அவன் எந்த ஆஸ்பத்திரிக்கு போவான்? ஆண்கள் பிரசவ ஆஸ்பத்திரி. எங்க போய் அவன் குழந்தை பெற்றுப்பான்? இது நடக்காத விஷயம் இல்லையா? தேவர்கள் அந்த நடக்காத விஷயத்தை சுவாமி கிட்ட கேட்கிறார். நின்னையே நிகர்க்க. அம்பாளுக்கு கோபம் வந்துடுது.
இந்த பிரம்மாவுக்கு விஷ்ணுவுக்கெல்லாம் என்ன திமிரு பாரு, என்ன இல்லாம குழந்தை சுவாமி கிட்ட கேட்கிறா, அவளுக்கெல்லாம் குழந்தைய பிறக்காம போட்டும். அம்பாளுக்கு கோபம் வந்து சாபம் விட்டுட்ட. எல்லாரும் மானச புத்திரர்கள் தான் பெத்துட்ட. சுவாமி தன்னுடைய 5 முகங்கள், ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், இந்த 5 முகங்களோட உள்ளே கீழ்நோக்கி இருக்கின்றதான அதோமுகத்தையும் சேர்த்து அதையும் வெளிக்கொண்டு வந்து 6 முகங்களையும் நெற்றிக்கண்ணை திறந்து 6 தீப்பொறிகளை வரவழைக்கிறார். அந்த 6 தீப்பொறிகளையும் கையில வச்சுருக்காரு. அதை கண்டு அஞ்சு நடுங்கி எல்லாரும் ஓடுறார். ஏன்னா அந்த பிரகாசம் என்னாச்சு, வானுலகத்திலேருந்து பூமி வரைக்கும் தகிக்க ஆரம்பிச்சிடுது, கண்ணை கூசுறது. கச்சப்ப சிவாச்சாரியா சொல்றாரு, அம்பாலே பயந்துட்டு ஓடி போயிட்டாலாம். அது எப்படி ஓடினாலாம், அவ காலில் கொலுசு போட்டு இருக்கா இல்லையா சலங்க, அவ ஓடின வேகத்துல அந்த சலங்கையில இருந்த முத்துப்பரெல்லாம் செதறி கீழே விழுந்து ஓடி போயிட்டான். மகாவிஷ்ணு போயிட்டார், பிரம்மா ஓடிட்டார், இந்திரன் ஓடிட்டான். சுவாமி பார்த்துட்டு இருக்காரு, எங்கடா இவனுங்கெல்லாம் இப்படி பயந்துன்னு ஓடுறானுங்களே, என்ன ஆச்சு, திரும்பி எங்க வருவாவ, யார்கிட்ட போய் அடைக்கலாம், சுவாமியே இப்படி பண்ணிட்டாருங்கிற போது திரும்பி அவர் சுவாமிகிட்ட தானே வரணும். சுவாமிகிட்ட வந்து, அதாவது அம்மா குழந்தைய அடிக்கிற, குழந்தை அழறுது, போலீஸ் ஸ்டேஷனுக்காக போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம், திரும்பி அம்மா கிட்ட தானே வரும். ஓடினவா எல்லாம் திரும்பி சுவாமிகிட்ட வர. இதை கச்சப்ப சிவாச்சாரியார் அருமையாக சொல்லுவார். கடலுக்கு நடுவுல ஒரு கப்பல் போயின்னு இருக்கு. அந்த கப்பல்ல காக்கா ஒண்ணு உட்கார்ந்து எச்சமிட்டு இருக்கு. மாலுமி எல்லாம் அந்த காக்காவை விரட்டுறா. காக்கா பறந்து போறது. திருப்பி எங்க போகுது, வேற என்ன இடம் இருக்கு அந்த கடலுக்கு நடுவுல, திருப்பி அந்த கப்பலுக்கு தானே வரணும். அந்த மாதிரி அந்த பயந்து போன தேவர்கள் திரும்பி சுவாமி கிட்ட வந்து, சுவாமி இது என்ன, எங்களுக்கும் பயங்கரமா இருக்கு, இது என்னன்னு கேட்கிறார். இதுதான்பா நீ கேட்ட குழந்தை. குழந்தை இல்லையே, இது நெருப்பு இல்லை அப்படிங்கிறார். இந்த இடத்துல வாரியார் சுவாமிகள் ஒரு அருமையான கதை மூலம் இதை உணர்த்துவார். ஒரு ஏழை புலவர், கல்யாணம் ஆயிடுத்து, நிறைய குழந்தைகள், சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நல்ல துணிமணி கிடையாது. அந்த நாட்டை ஆளுகின்ற அரசன் அவரோட படித்தவன். நம்ம கூட படிச்சவங்கிறதுனால ஒரு ராஜா கிட்டேயோ ஒரு பெரிய மனுஷன்கிட்டயோ போய் உதவி கேட்க கூடாது. தோழனோடும் ஏழமை பேசல்கிறார். நம்ம தமிழ் அருமையான விஷயம் சொல்றது இல்லையா, நம்ம நெருங்கிய நண்பனா இருந்தாலும் நம்முடைய ஏழ்மையை அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. மனைவி குழந்தைகள்லாம் வற்புறுத்துறா, சுவாமி நீங்க போய் அந்த ராஜாவுக்கு போய் பாருங்கோ முதல்ல அப்படின்னு பிடிச்சி தள்ளுறா எல்லாரும். இந்த ஏழை புலவர் அந்த அந்தனர் அந்த ராஜாவை பார்க்க போறார். ராஜா இறங்கி ஓடி வரான். இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா படிச்ச காலத்துல இருந்த நட்பு வேற, பின்னால பதவி புகழ்னு வந்ததுக்கு அப்புறம் அந்த நட்பை மறந்துடுவா. துரோணாச்சாரியாருடைய வரலாறு இதுதானே சொல்றது. துரோணாச்சாரியாரும் துருபதனும் ஒன்னா படிச்சார். துருபதன் ஒரு பெரிய அரசகுமாரன், துரோணாச்சாரியார் ஒரு பிராமணர், ஏழை பிராமணர். அந்த துருபதன் சும்மா இல்லாம சொன்னா, நண்பா நீ இன்னைக்கு ஏழையா இருக்க, நாளைக்கு நான் அரசனாக வந்து விட்டால் என்னுடைய ராஜ்யத்துல நான் உனக்கு பாதியை தரேன்னு சொன்னான். படிப்பு முடிஞ்சிடுத்து, ஊருக்கு வந்துட்டார். துரோணருக்கு கல்யாணம் ஆயிடுத்து, அஸ்வத்தாமன்கிற பையன் பிறந்துட்டான், சாப்பிட வழி இல்லை. துருபதன் அங்க ராஜாவாயிட்டான். இந்த துரோணாச்சாரியாருடைய மனைவி சொல்றா, சித்த போய் துருபதனை பாருங்கோ, பாதி ராஜ்யம்லாம் நமக்கு வேண்டாம், ஏதாவது சாப்பாட்டுக்கு வழி பண்ண சொல்லுங்கன்னு போறார். துருபதன் மதிக்கல. அதனால இவர் துருபதனை பழி வாங்குறார். துருபதன் பின்னால இது பேர கொல்றதுக்காக யாகம் பண்ணி திருஷ்டத்யும்னனை பிறக்க வச்சு பின்னால பாரத போர்ல துரோணாச்சாரியாரை கொல்ற. எதுக்காக சொல்றேன், இந்த ஏழ்மை நிலையில இருக்கிற நட்பு வந்து பின்னால பணக்காரனோட சேராது அப்படிங்கிறதுக்காக சொல்ல. அப்படி
இந்த அந்த நேரம் அந்த ராஜாவை போய் பார்த்த உடனே அந்த ராஜா ஓடி வந்து, வாடா கண்ணு, எப்படி இருக்க, என்ன ஏது, நீ உடனே வந்து என்னை பார்க்க வேண்டாமா சொல்லி அவனுக்கு உபசாரங்கள்லாம் பண்ணி 3 நாள் அந்த அரண்மனையில தங்க வச்சு நல்ல வஸ்திரம் நல்ல சாப்பாடு எல்லாம் போட்டு. அப்புறம் இவர் ஊருக்கு கிளம்புறார். மகாராஜா வந்து 3 நாள் ஆயிடுத்து, நான் ஊருக்கு போறேன். ஊருக்கு ஏன் இன்னும் 2 நாள் இருறேன்? இல்லை, ஊருக்கு போறேன். குழந்தையெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறது கேட்கறதுக்கு இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யார்கிட்டையும் உதவின்னு கேட்கிற பொழுது படித்தவர்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். அது படித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனுடைய அருமை. ரொம்ப சங்கோஜப்பட்டு இவர் நாணி கோணிண்டு சொல்றாரு, ஊர்ல குழந்தையெல்லாம் கஷ்டமா இருக்கு, நான் அப்படி புறப்படுறேன் அப்படிங்கிற. சரி, போயிட்டு வா. மறக்காம இந்த பூசணிக்காயை எடுத்துன்னு போட்டு அந்த மகாராஜா ஒரு பூசணிக்காயை அந்த பிராமணத்தை தர. இவருக்கு மனசுக்குள்ள ஆதங்கம். நம்ம ஏழ்மையா இருக்கோங்கிறத ஜாடமாடையா சொல்லியும் ஒரு 10,000 ரூபாய் பணமாவது கொடுக்க கூடாதாயும், ஒரு பூசணிக்காயை கொடுத்துருக்கானே, இதை எடுத்துட்டு போய் என்னடா பண்றதுன்னு. சரி, மகாராஜா கொடுத்துருக்கான், தூக்கிட்டு போவோம். 2 நாள் நடந்து அந்த பூசணிக்காயை எடுத்துட்டு ஊருக்கு போற. ஊருக்கு போனா அவன் ஆத்துக்காரி வெய்யரா, ஏன் அந்த ராஜா தான் கொடுத்தான்னா உனக்கு அறிவு இல்லையா, அந்த பூசணிக்காயை 2 நாளா தூக்கிட்டு வரையே அப்படின்னு வாங்கி தூக்கி போட்டு உடைக்கிறான். உடைச்சா அந்த பூசணிக்காய்க்குள்ள தங்கம், வெள்ளி, பிஸ்கட்டு, வைரம், தங்க காசுகள் எல்லாம் அதுக்குள்ள மூடி அந்த பூசணிக்காயை தரும். எதுக்காகனா, வெளிப்படையா கொடுத்தா யாராவது வழியில புடிங்கின்றுவான். இந்த காலத்துல வழியில நின்று காவலர்களே பணம் வாங்குறாரு. ஒரு சாமான ஒரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு பயமா இருக்கு. கொடுத்தது செல்வம், ஐஸ்வர்யம் இருந்தாலும் அதை எதுல மூடி கொடுத்தா அந்த ராஜா? ஒரு பூசணிக்காய். அதுபோல தேவர்களுடைய பெருவாழ்வு, மேலான தெய்வத்தை சுவாமி தரார். எதுல மூடி தரார்? நெருப்புல மூடி தரார். இத வாரியார் சுவாமியில் இது அருமையான உதாரணத்துல சொல்லுவார். உடனே சுவாமி சொல்றாரு, பயப்படாதீங்க, இது அக்னி ஜென்ம புவே நமகான்ட்டு, இது அக்னி. இத வாயுவும் அக்னியும் கொண்டு போய் கங்கையில சேர்க்கணும். கங்கை அத தர்பை காட்டுல சரவண பொய்கையில சேர்ப்பா, அங்க குழந்தை பிறக்கும். நீங்க பயப்படாதீங்க, அந்த குழந்தை சூரனை வெல்லும் அப்படிங்கிற. அப்படி இந்த வாயு தேவனால தூக்க முடியல, அந்த அக்னியை தகிக்கிறது. அக்னியாலேயே தூக்க முடியல, அக்னியையே சொல்றது. 2 பேருமா கொண்டு போய் கங்கையில கொண்டு போய் சேர்க்கிறா. கங்கை அந்த சூடு தாங்காம தன்னுடைய அலைகளால அந்த 6 தீப்பொறிகளையும் ஒதுக்குறா. அந்த இடத்துல நிறைய தர்பைகளும் கங்கை நீரும் சூழ்ந்த ஒரு பொய்கை ஒண்ணு இருந்தது. அதுல கொண்டு போய் சேர்த்துட்டா கங்கை. தர்பையும் கங்கா தீர்த்தமும் சேர்ந்த உடனே அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக உண்டாய். இதை கச்சேப்ப சுவாமிகள் மிக அருமையாக ஒரு பாடலின் மூலம் நமக்கு உணர்த்துகின்றார். அருவமும் உருவம் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து உதித்தனன் ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. முருகப்பெருமானுடைய அவதாரத்தை கச்சேப்ப சிவாச்சாரியார் அருமையான தமிழ்ல சொல்ற. கச்சேப்பருடைய வரலாறு சொல்லணும், அது ஒரு நாள் கதையாகும். காஞ்சிபுரத்துல குமரக்கோட்டம் ரொம்ப பிரசித்தமான சுப்பிரமணிய கஷேத்திரம். அந்த திருக்கோயில் அர்ச்சகர் காலத்தேப்ப சிவாச்சாரியார், அவருடைய குமாரர் கச்சியப்பர். அந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் வேத ஆகமங்களை எல்லாம் முழுமையாக கற்று அந்த குமரக்கோட்டம் முருகப்பெருமானை பூஜை செய்து வருகின்றார். அவருடைய கனவிலே முருகன் தோன்றி 18 புராணங்கள்ல இருக்கின்ற ஸ்காந்தத்துல நம்முடைய வரலாற்றை தமிழிலே கந்த புராணமாக ஆக்குகன்னு இவர் கனவுல தோன்றி சொல்றார். கச்சேப்பர் பயப்படுறார், சுவாமி உன்னுடைய புராணத்தை எழுதுறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு, எழுது, நான் துணை இருப்பேன்.
திகட சக்கரைன்னு அடி எடுத்து கொடுத்துட்டும் போயிட்டார். எழுத ஆரம்பிச்சுட்டு கந்தபுராணம் அரங்கேற்றம் நடக்கிறது காஞ்சிபுரத்தில். திகட சக்கர செம்முகம் மைந்துலான் ஆரம்பிக்கிறார். அங்க இருக்கிற புலவர்கள் நிறுத்து அப்படிங்கிறான். திகட சக்கரைன்னா என்ன அர்த்தம்னு கேட்கிறான் எல்லாரும். திகழ் தசக்கரம்னு ஒரு பிரிக்கிறார். திகட சக்கரம்ங்கிற போது அந்த ட எப்படி இல் பிளஸ் தாவா மாறும். இது நாங்க பார்த்த அகத்தியர் இலக்கணத்துல இல்ல, வீர சோழியத்துல இதுல தொல்காப்பியத்துல இல்ல, எந்த இலக்கண நூலையும் இல்லையே, இது நீ தப்பா எழுதியிருக்கேங்கிறார். சுவாமி நானும் பார்த்தேன், எனக்கும் தெரியும். திகட சக்கரம்னா திகழ் தசக்கரம்னு முருகன் சொன்னான், நான் எழுதியிருக்கேன். சபையில ஏத்துப்பால? இது என்ன மாயாஜால வித்தையா? முருகன் வந்து அதை நிரூபிக்கிட்டோம், அப்புறம் அரங்கேற்றம் பண்ணலான்ட்டா. இன்னைக்கு அரங்கேற்றம் நின்று போயிடுது. திரும்பி கச்சேப்ப சிவாச்சாரியார் வந்து படுத்து உறங்குறார். அவருடைய கனவுல முருகன் வந்து சொல்றார், பயப்படாத, நாளைக்கு போ, ஒரு புலவன் வந்து இந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பான் அப்படின்னு முருகன் சொல்றார். மறுநாளும் இவர் அரங்கேற்றத்துக்கு போறார். திகட சக்கர செம்முகம் மைந்துலான். சுவாமி திகட சக்கரத்துக்கு அர்த்தம் சொல்லும். திகழ் தசக்கரம் அப்படிங்கிறார். இந்த சந்தி இந்த புணர்ச்சி எந்த இலக்கணத்துல இருக்குன்னு கேட்கிறார். அப்ப ஒரு புலவன் வரான். சோழ தேசத்துல பிரசித்தமான வீர சோழியம்ங்கிற நூல்ல இந்த இலக்கண சந்தி இலக்கண புணர்ச்சிக்கு ஆதாரம் இருக்குன்னு எடுத்து காமிக்கிறான். எல்லாரும் அதிசயிக்கிறார். பார்த்தா அந்த புலவரை ஆளை காணும். வந்தது முருகப்பெருமான். கச்சேப்ப சிவாச்சாரியாராக்க சபைக்கு அவருக்காக வந்து அந்த வாழாடி அதனை வெற்றி கொண்டு அந்த கந்தபுராணத்தை அரங்கேற்றம் செய்த அந்த ஒரு அருமையான நூல் இந்த கந்தபுராணம். முருகன் திரு அவதாரம் செய்து இந்த பக்கம் முருகனை நிறைய கார்த்திகை பெண்கள் கொண்டாடுறார். சுவாமி வந்து அம்பாளை ஐஷ்ணு வரார். அம்பாள் அப்படியே அணைச்சிக்கிறார். அந்த 6 குழந்தைகளும் ஒரே திருமேனியாக 6 முகங்களும் 12 கைகளும் கொண்டு ஒரு திரு முருகனாக அந்த முருகப்பெருமான் அவதாரமாகின்றார். தேவலோகத்துக்கு அழிச்சுன்னு போறார். அங்க ஏராளமான திருவிளையாடல்களை பண்றார் முருகப்பெருமான். அதையெல்லாம் தொடர்ந்து நாளைய தினம் சிந்திக்கப்போம். முருகப்பெருமான் இங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வரார். தன்னுடைய சேனா வீரர்களை எல்லாம் அழைச்சிட்டு திருச்செந்தூருக்கு வரார். வர வழியே எவ்வளவோ அற்புதங்களை எல்லாம் செய்கிறார். பிரம்மாவை வேதத்துக்கு பொருள் கேட்டு குற்றார், தலையில குற்றார். சுவாமிக்கு பிரணவ உபதேசம் பண்ணி சுவாமிநாதன்கிற பெயர் எடுக்கிறார். இதையெல்லாம் நாளைய தினம் மாலை வழிபாட்டிலே சிந்திப்போம் என்று சொல்லி இன்றைய தினம் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெவ்வை கூறு செய்தனவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா.